ஹலோ எவ்ரிவன். நீங்கள் ஒரு ஆரி டிசைனராக இருக்கீங்க இல்லை பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ எவ்வளோ நீட்டாக சூப்பராக நம்ம டிசைன் கம்ப்ளீட் பண்ணாலும் நாட் வந்து கரெக்டாக நீங்கள் போடலை அப்படின்னா டிசைன் வந்து கண்டிப்பாக ஸ்பாயில் ஆகும். பீட்ஸ் எல்லாம் உருவிட்டு வந்துடும். ஒரு வழியாக டிசைனை கம்ப்ளீட் பண்ணியாச்சு, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறப்போ நம்ம பண்ண நாட் வந்து கரெக்டாக செட் ஆகாமல் பீட்ஸ் எல்லாம் உருவிட்டு வந்துச்சுன்னா அதை பார்க்கும்போது அதை விட கொடுமை வேறு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் நடந்துருச்சு, இது எப்படியாவது நம்ம சரி பண்ணணும் இல்லையா? ஸோ இது மாதிரியான சுச்சுவேஷன் உங்களுக்கும் நடந்துச்சுன்னா இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங் 1 or 2 பீட்ஸாக ரிமூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 1 inch 1.5 inchக்கு நீங்கள் பீட்ஸை நீங்களே ரிமூவ் பண்ணிடுங்க. கீழே த்ரெட் இருக்கும் இல்லையா, அதை பிடிச்சி நீங்களே கொஞ்சமாக 1.5 inchக்கு பீட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ பீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கிளாத்துக்கு கீழே இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு த்ரெட்டோட லென்த் வந்து கிடச்சிருக்கும். ஸோ அந்த த்ரெட்டை வச்சு இந்த இடத்துல நம்ம என் நாட் வந்து போட்டுக்கலாம். அந்த நாட்டுக்கு பக்கத்துலேயே அகைன் பீட் ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அந்த கேப் இல்லாத மாதிரி கொஞ்சம் க்ளோஸ்டாக ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த பீட்ஸ் உருவிட்டு வந்தது, நீங்கள் அந்த இடத்துல நாட் போட்டது எதுவுமே தெரியாது. சூப்பர் ஃபினிஷிங் வந்து நம்ம கொடுத்துடலாம். ஸோ இது மாதிரியான யூஸ்ஃபுல் டிப்ஸுக்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. அண்ட் நம்மளோட ப்ரொஃபஷனல் ஆரி கோர்ஸ் அண்ட் ஹேண்ட் எம்ப்ராய்டரி கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி 50% ஆஃபரில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.